பல்லடம் ரியல் எஸ்டேட் அதிபரிடம் 50 லட்சம் ரூபாயை பறித்த கும்பலை சேலம் போலீசார் கைது செய்துள்ளனர். ரியல் எஸ்டேட் அதிபரிடம் பணம் இருப்பது கொள்ளை கும்பலுக்கு தெரிந்தது எப்படி? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மங்களம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவர் கடந்த 14ஆம் தேதி மதியம் தனது காரில் ஹோசூர் அருகே உள்ள அத்திப்பள்ளியில் ஒரு நிலத்தை வாங்குவதற்காக சென்றிருந்தார். இந்த காரை கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த ஹரீஷ் என்பவர் ஓட்டிச் சென்றார். மூர்த்தி அந்த நிலத்தை வாங்கவில்லை. இதனால் தான் எடுத்துச் சென்ற 50 லட்சம் ரூபாய் பணத்துடன் மீண்டும் அங்கிருந்து பல்லடம் செல்வதற்காக காரில் சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது பெங்களூரு சேலம் சாலையில் சேலம் மாநகர் ஏவிஆர் ரவுண்டானா பாலத்திற்கு அருகில் வந்தபோது பின் தொடர்ந்து வந்த 3 கார்கள் வேகமாக மூர்த்தியின் காரை மறித்து நின்றனர். அந்த காரில் இருந்த 7 பேர் திடீரென இறங்கி வந்து மூர்த்தியை கத்தியை காட்டி மிரட்டி அவரை தாக்கிவிட்டு அவர் வைத்திருந்த 50 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்றனர். இதில் மூர்த்தி லேசான காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து மூர்த்தி சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் தொடர்புடைய 4 பேர் கேரளாவில் பதுங்கி இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த சூரமங்கலம் போலீசார் கேரளாவுக்கு சென்று 4 பேரை கைது செய்து சேலம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இடம் வாங்க சென்ற இடத்தில் இடம் வாங்காமல் பணத்துடன் திரும்பிய தகவலை ஹோசூரைச் சேர்ந்த கலாதரன் என்பவர் கொள்ளை கும்பலுக்கு தகவல் கொடுத்து வர வைத்தது தெரியவந்தது. அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில்தான் கேரளாவில் பதுங்கியிருந்த கொள்ளை கும்பலை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 3 சொகுசு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. ரியல் எஸ்டேட் அதிபரிடம் 50 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்த காவல்துறையினரை உயரதிகாரிகள் பாராட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.